எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நம்ம முகத்துக்கு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முகத்தில் மங்கு, அப்புறம் கண்ணு கீழே கருவளையம், வாய் கீழே கருப்பாக இருக்கிறது, அதுக்கெல்லாம் எப்படி இந்த ஃபேஸ் பேக் போட்டால் நம்மளுக்கு கிளியர் ஆகும். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான ரெசிபி பார்த்துக்கலாம். அலோவேரா ஜெல்லு நான் வீட்டிலேயே அலோவேரா செடியில் வச்சுருக்கேன் பாட்டில். அதை எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் ஜெல்லு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஆஃப் லெமனு, கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, சுகர் கொஞ்சம், 3 டொமேட்டோ, 2 உருளைக்கிழங்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கும் டொமேட்டோவும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணும். அது பண்ணிட்ட பிறகு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். டமாட்டோவும் நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து அரைச்சாக்கா ஒரு மாதிரி பிளாக் ஆகும். அந்த பிளாக் ஆகாது இருக்கிறதுக்கு வந்து நான் லெமன் ஒரு 2 ஸ்பூனு 2 டாட்டு ஊற்றிக்கிறேன். இப்படி ஊற்றி வச்சுட்டா அந்த உருளைக்கிழங்குல பேஸ்ட்டில் அப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து பிளாக் ஆகாது. இந்த உருளைக்கிழங்கு எப்போவுமே பிளாக் ஆகிடுது. அதனால இந்த லெமன் ஊற்றிக்கணுமா அந்த இது கலர் வந்து சேஞ்ச் ஆகாது இருக்கும் அப்படியே. இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி மிக்சிங் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கலாம். ஸோ கேஸ் பற்ற வச்சு ஒரு போல் வச்சுருக்கிறேன். அது காஞ்சோன்னு இந்த டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சாலும் அது வந்து இதில் ஊற்றிக்கின்னு அது நல்லா நம்மளுக்கு பேஸ்ட் ஆகணும். அது கூட வந்து நான் கார்ன்ஃப்ளவர் பவுடர் கூட வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டால் அதில் கெட்டியாக பிடிச்சிக்கொண்டு சொல்லிட்டு ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டரும் நம்மளுக்கு ஃபேஸ்க்கு ரொம்ப நல்ல இது கொடுக்கும். அதனால் அது மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம அந்த சர்க்கரை எடுத்து வச்சாலும் அந்த சர்க்கரை தண்ணி மாதிரி பண்ணி வச்சு அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றின்னு இது 3 நல்லா நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் கேஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினே வரணும். அது ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும், நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணின்னு வரணும். இது நல்லா கேஸ் மேலே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இது பாருங்கள், இப்போ அந்த டொமேட்டோவும் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு சர்க்கரை இது 3 சேர்த்து நம்ம கேஸ் மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறோம்ல. இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துக்குது. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கேஸ் மேலே வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கெட்டியாக பண்ணி இது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக திக்காக இருக்குது. இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். அந்த தக்காளி பேஸ்ட் நம்ம நல்லா பண்ணின்னு வந்தாலும் அது வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். அது கொஞ்சம் லைட் சூடு இருக்கும்போது ஊற்றிக்கிறேன் நான். இப்போ இந்த டமாட்டோ பேஸ்ட் கூட வந்து நான் ஒரு ஆஃப் அலோவேரா ஜெல்லு எடுத்து வச்சுக்கிறேன். நான் வீட்டில் செடியிலேருந்து எடுத்து வச்ச அலோவேரா ஜெல்லு ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அலோவேரா ஜெல்லு ஊற்றினுக்கிறேன் 1/2 ஸ்பூனு. 2 நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுன்னுக்கிறேன். பாதாம் ஆயில் இருக்கிறவங்க பாதாம் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 3-4 டாட் ஊற்றிக்கிறேன் போதும். அது கூட வந்து நான் வந்து இது உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சல அந்த பேஸ்ட்டை வந்து நான் இது மாதிரி ஒரு பவுலில் வச்சு அதில் வந்து அந்த தண்ணி வந்து நான் மெதுவாக எடுத்துட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத தான் நான் ஊற்ற போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இது ஊற்றுறதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டில் அடங்கி இருக்குது பாருங்கள், அந்த அடங்கரில் தான் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் நான். பாரு இதே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துக்குது பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு இதுவே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இதே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருக்குது. இந்த பேஸ்ட்டை தான் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். இது கூட லெமன் கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் ஊற்றினு இது ஒரு பேஸ்ட்டுக்கு வர பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்சிங் பண்ணினே இருக்கணும். இது பாருங்கள் நல்லா கலக்கி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துட்டுக்குது. உங்கள்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்தாலும் அதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்தால் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஊற்றி அதில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம 2 வீக் வைக்கலாம், கெடாது. வெளியில் வைக்கிறதா இருந்தால் பாதி மூடி போட்டு வைக்கணும். இது மாதிரி உங்களுக்கு இது ஃபேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு பாட்டில் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல துணியில் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட ஒரு ப்ரஷ்ஷோ இல்லாட்டி ஒரு காட்டன் துணியோ இல்லை கையில் கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கின்னு நீங்கள் ஃபேஸ்க்கு நல்லா அப்ளை பண்ண. எங்கெங்கே அப்ளை பண்ணனா மூஞ்சியில் மங்கு இருக்கிறவங்களுக்கு, அதில் கண்ணு கீழே கருவளையும் உதறு கீழே ஃபுல்லு பிளாக்னஸ் இருக்கும், அங்கெல்லாம் நல்லா போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணோம். மசாஜ் பண்ணி மூஞ்சி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா கோல்டு வாட்டர் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு நம்ம பார்த்தா நல்லா க்ளோ வரும். அப்புறமா நம்ம பிளாக்காக இருக்கிறவங்க கொஞ்சம் கலர் கூட வரும். நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள்.
யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கு உங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வருவீங்க, அதனால உங்களால் உங்கள் ரெடி பண்ண முடியாட்டி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நானே வீட்டில் ரெடி பண்ணி தரேன். இப்போ நான் என்னென்ன ரெசிபி போடுறேன் அதே ரெசிபி போட்டு நானே ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்களும் ஸ்க்ரீன்லேருந்து மெயில் ஐடி போட்டுக்கிறேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் கொரியரில் அனுப்பிச்சி விட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.